Actually, many clinics are not doing it. They're just saying it's a fair hair transplant. பட் நீங்கள் போய் உள்ளே போய் ஒரு டூல் காமிக்க சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட டூல் கூட இருக்காது. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க 70 to 80% people will lose their hair. எத்தனை செஷனில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்? மினிமமாக நம்ம பார்க்கணுன்னா எடுத்த ஒரு செஷனில் கண்டிப்பாக வரப்போகுது. வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்னா வாட் ஆர் த டெஸ்ட் அண்ட் சர்ஜரி போகிறாங்கன்னா ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், ஹெச்ஐவி, இந்த வைரல் மார்க்கர்ஸ் தேவைப்படும், இசிஜி தேவைப்படும், கார்டியாக் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கேருந்து ஒரு மிட்வர்டெக்ஸ் வரையுமே நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஜெனை 360. இவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து 3rd monthலேருந்து ஹி ஸ்டார்டட் சீயிங் ரீக்ரோத். அவாய்ட் ஃபோட்டோஸ், டேக்கிங் ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ், ஏன்னா நம்ம முடியலாத தெரியுது. ஸோ எமோஷ்னலாக அது ரொம்ப எனக்கு டிஸ்டர்பிங்காகவே இருந்தது. ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஜஸ்ட் ஒன் திங், உங்களோட பிடிச்ச ஃபோட்டோ எனக்கு காட்டுங்க, I'll recreate that for you. So this is that picture that he showed. நிறைய கிளினிக்ஸ் போனேன், நிறைய என்கொயரிஸ் பண்ணேன். Why I selected these people na, they are very transparent and they are very professional. You come to Max, you will definitely see the difference. So for the instant results, you can always go with Cosmetic haircare. இங்கே வர எல்லாருக்குமே we give the basic knowledge. FUE எடுக்கிற மெத்தட், DHI வைக்கிற மெத்தட். ஸோ பேசிக் எஜுகேஷன் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டுடியோஸ் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. they will not have clinic license, so they will get one doctor. அன்னைக்கு ஒரு நாள் சர்ஜரி முடிச்சுட்டு they will go. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா we have more than 30 doctors. We don't even have MBBS who do surgery. We have proper surgeons who do surgery. ஹாய் ஆல். ஸோ என்னடா யூஸ்வலாக அப்படி ஒரு என்ட்ரி கொடுப்பேன், இந்த வாட்டி இந்த சைட்லேருந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஐம் ஸோ சாரி, பிகாஸ் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் என்ன பண்ணேன், சரி லைட்டாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் மேலே பார்த்தா ரொம்ப அழகாக இந்த வாட்டி சூப்பராக பிரம்மாண்டமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐம் ஷுர் லைக் போர்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் லைக் another ஹோம் டு மீ. ஸோ மேக்ஸில் தான் நான் இருக்கேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ரீக்ரோத் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு ஷோப்ஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் எல்லா இடத்துலையுமே பேசப்படுற முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ இது என்ன அப்படின்னு என்னையும் கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு அதுக்கான புரிதலே கிடையாது, பிகாஸ் டெக்னிக்கலி ஐம் ஜீரோ அட் இட். பட் இந்த ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் வாக்கின்ல வந்து பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னைக்கு அதுக்கான ஒரு சர்ஜரியும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் வை டோன்ட் ஐ லைக் ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் த கிளைண்ட் அண்ட் உங்களுக்கும் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் மேக்ஸ் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, யூஸ்வலி ஷோப்ஸ் வந்தாலே நிறைய ஹோம் டூர் எல்லா டூரும் போடுவேன். இன்னைக்கு ஐ தாட் வை டோன்ட் ஐ டேக் யூ டு ஆல் த ஃப்ளோர்ஸ், என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்குது மேக்ஸில் அப்படின்னு சொல்ல தான் நான் மெயினாக வந்திருக்கேன். ஸோ வாங்க போகலாமா? ப்ளீஸ் வாங்க. How are you? I'm good. How are you? Good, good. Sorry, sir. சரி, யூஸ்வலாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஏன்னா ஃபோன் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இது 7 years back he looked like this, so he wanted me to recreate his old image. அதுதான் உட்காந்து Now he's going to start the procedure, இல்லையா? ஆமா. So நீங்க சொன்ன மாதிரி 7 years before he was like this. So in the photo he had shown, so அதை recreate பண்றோம். ரெடிவே சொல்லுங்க சார், பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அந்த முடி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்வாங்க. உங்களுக்கு எங்கே வந்து இட் ஸ்டார்டட், ஓகே நம்ம லெட்ஸ் கோ ஆன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம்? ஃப்ரெண்டு அப்ராடில் இருக்கா. ஸோ அவள் வந்து எனக்கு ஆக்சுவலாக மேக்ஸ் ரெஃபர் பண்ணான். அவள் இங்கே பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ நான் ஒரு வாட்டி அவனோட ஃபோட்டோ இன்ஸ்டாவில் பார்க்கும்போது கேட்டேன், என்னடா விக்கி வச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லை நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். இன்னும் ஹீ கேம் ஆல் தி வே டு ஹியர் அண்ட் ஹீ டிட் வெரி குட் ரிசல்ட். ஸோ தட்ஸ் வை அண்ட் திஸ் வெரி இப்போ எதனால் நான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா, வாட் ஐ டூ, ஐ அவாய்ட் ஃபோட்டோஸ், டேக்கிங் ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம முடியலாத தெரியுது, யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ எமோஷ்னலாக அது ரொம்ப எனக்கு டிஸ்டர்பிங்காகவே இருந்தது. நான் நிறைய கிளினிக்ஸ் போனேன், நிறைய என்கொயரிஸ் பண்ணேன். பட் வை ஐ செலக்டட் திஸ் பீப்புள்னா, தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ ஹவு தே ட்ரீட்டட், ஹவு தே எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் அண்ட் வைல் டாக்கிங் இட் செல்ஃப் ஐ காட் சம் கான்ஃபிடென்ட். ஆல்ரெடி ஒரு 30% எனக்கு முடி வளர்ந்த மாதிரி இருந்தது வைங்களேன். அந்த கன்வின்சிங் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ என்ன உங்களுக்கு அங்கே ஒரு அந்த கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது எனக்கு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணோன்னா தான் நம்ம வந்து அந்த சர்ஜரிக்கோ இல்லை அந்த ஆப்ரேஷனுக்கோ நம்ம ஒத்துப்போம். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு யுவர் ஃபேஸ் அண்ட் ஹேர்,
அதை ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா கத்தம் முடிஞ்சிச்சு சார். இவர் யாருமே நம்ம போய் நிக்கும்போது நீ யாருப்பா நம்மள கேட்குற அளவுக்கு பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் ஐவ் சீன் லாட் ஆஃப் ரிவ்யூஸ் இல்லையா நம்ம Yeah, பார்க்குறோம் yeah, true, இன்ஸ்டாகிராம்ல true, நிறைய true. வருது. பட் when I come here இங்கே வந்து எப்படின்னா அவங்க கான்ஃபிடென்ட் லெவல் நம்மளை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தேர் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் ஆல்சோ தே ஆர் கிவன் லாட் ஆஃப் டிப்ஸ். பிஃபோர் த சர்ஜரி இட்செல்ஃப் தே டோல் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. that makes me very confident on this, especially on max paid and we started the first day. ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. நாங்கள் ஃபோட்டோஸில் நான் நிற்கிறத நிறுத்திட்டேன். ஸோ ஐ ஆஸ்ட் him just one thing, உங்களோட பிடிச்ச ஃபோட்டோ எனக்கு காட்டுங்க, I'll recreate that for you. So this is that picture that he showed me. Today I have done it. Hope. ஸோ இவருக்கு since there's lot of treatment, நம்ம நிறைய வாட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக அந்த சஃபாயா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது இவர் கொடுக்கணுன்றதுக்கு என்ன ஒரு விஷயம்? Number one, இவங்க வந்து he is not completely bald. As you can see, he has a lot of hair. இப்போ ஒரு முடி இருக்குது, இன்னொரு முடி இருக்குது, நான் முடிக்கு மேலே முடி வச்சேன்னா அந்த முடி போயிடும். கம்ப்ளீட் பால்ட் வந்து நம்ம எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஹேர் இருக்கிற இடத்துல ஐ ஹாவ் டு யூஸ் அ டூல் விச் இஸ் வெரி ஷார்ப், விச் இஸ் வெரி தின், that I can fill it without damaging existing hair. So his best choice was Sapphire. ஏன்னா 0.4 mm, hardly I can like pack it up as much as possible. ரிசல்ட் செம்மையாக இருக்கும் இவங்களுக்கு. வேறு எந்த டூல் யூஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு முடிக்கும் ஒரு முடிக்கும் கேப்ஸ் இருந்திருக்கும். அண்ட் தட் டு ஹிஸ் பர்டிகுலர் ஹேர் கர்லி ஹேர். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து ஸ்பேஸாக வச்சாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்துரும். இது நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக வச்சேன்னா இட் வில் கேர்ல் ஆஃப் செப்பரேட்லி, யூ கேன் see that light in between. So I had to use a tool because result oriented, he showed me what he wants, I had to choose the best. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நாளில் அந்த ஒரு ரஃபாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி? So normally இன்னைக்கு surgery, so it will finish now is around 10, we'll finish maximum ஒரு 2 ஹவர்ஸில் பின்னாடியிலேருந்து எடுத்துருவோம். லஞ்ச் பிரேக் இருக்குது, this entire floor will be blocked for him. ஒரு 1 hour லஞ்ச் பிரேக்னா கூட மேக்ஸிமம் ஃபார் ஸ்லிட்டிங் பிளான்டேஷன் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்னால் இன்றைக்கி முடிஞ்சிடும். ஸோ ஹில் கோ ஹோம் டுடே, நோ நீட் டு ரெஸ்ட் எல்லாமே. நாளைக்கு ஒரு நாள் ஹில் ஹேவ் டு ஸ்டே இன்டோர்ஸ், அவாய்ட் டஸ்ட், நோ டச்சிங், டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். தேர்ட் டே ஹில் கம் பேக் 48 hours கழிச்சு ஃபர்ஸ்ட் வாஷ். அந்த வாஷ் நாங்கள் தான் பண்ணுவோம். ஸோ வி ரிமூவ் த பேண்டேஜ், கம்ப்ளீட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் he can start washing from his side. He will just have to protect it with a surgical cap and all that. Maximum 10 daysல அந்த பக்கெல்லாம் கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. He can start going out even without a cap. ஒரு 1 month shedding period இருக்கும், மொட்டை அடிச்ச மாதிரி தான் இருக்கும். செகண்ட் மந்த்லேருந்து it will start to grow. So for him, since நம்ம frontal plus inside and back பண்ணுறனால frontal தான் first வளரும். ஒரு 6 to 7 monthsக்குள்ளே front will almost be done. பேக் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 months. ஆனால் ஃபார் ஹிஸ் கேஸ், சின்ஸ் ஹி ஹேஸ் எக்ஸிஸ்டிங் ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரிட்டென்ஷன் கண்டிப்பாக வேணும். a lot of people அங்கே தான் விட்டுறாங்க, சர்ஜரி பண்ணிட்டோம் ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு they will go off. It is very important to take care of the existing hair for the rest of your life in a genetic pattern. So ஃபேமிலியில் பால்ட்னா 100% you are going to go bald. Today or tomorrow you will go bald. Maintenance is very important. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்தீங்க நீங்கள்? அண்ட் வி ஹர்ட் லைக் ரொம்ப ஐ திங்க் ஒரு 6-7 monthsலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ வாட் வாஸ் த ட்ரீட்மெண்ட்? சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது ஒரு 1.5 years ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னும் போது நிறைய கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, ஓகே நம்ம மேக்ஸ் போகலாம், நம்மளுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும்ன்றது வாட் மேட் யூ இங்கே வர வச்சது? ஜஸ்ட்டு நான் யூடியூப், இன்ஸ்டா அது எல்லாத்தையும் செக் பண்ணேன். ப்ளஸ் ரிவ்யூஸ், கீழே கமெண்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே வந்துட்டேன். ஸோ வந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, ஆரம்பித்த பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது? கம்ப்ளீட்டாக நான் வந்ததுலேருந்து என்ன பேசுனது எல்லாமே எனக்கு ஓகே, கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள், as you said, லைக் இந்த சஃபாயா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைமில் பயங்கர பூம் ஆயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் நிறைய கிளினிக்ஸ் ஆர் டூயிங் இட், பட் ஸ்டில் Actually, many clinics are not doing it. They just say, இப்போ நம்ம காம்படிஷனுக்காக they are just they're telling it saying like that. it's a Okay, hair, okay. sapphire hair transplant. பட் நீங்க போய் உள்ள போய் ஒரு டூல் காமிக்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட டூல் கூட இருக்காது. அவங்க கிளையன்ஸை வந்து ஒரு ஐ வாஷ் பண்ற ஒரு கிமிக்காக தான் இருக்கு இப்போ nowadays. ஸோ நீங்க சஃபேர் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் them where is the tool, like how it is done, who like how much experience does the doctor have. So without proper anything, people are just அவங்க சொல்றத வந்து they are just believing. எவ்வளோ நாளில் இவருக்கான ரிசல்ட்ஸ் ஸோ நீங்கள்? இவங்களோட சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் அண்ட் வெர்டெக்ஸ், ஸோ இங்கேருந்து ஒரு மிட் வெர்டெக்ஸ் வரையுமே நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து 3rd monthலேருந்து he started seeing regrowth. Now it has been like 1.5 years since his hair transplant and he's maintaining it well.
ஸோ இப்போ இவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஜெனை 360 விச் ஹாஸ் எக்ஸோசோம்ஸ். நம்ம வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால் எக்ஸோசோம்ஸும் சேர்த்து கொடுக்குறோம். அவங்களோட ரிசல்ட்ஸ் யூ கேன் see. It's just that they have to continue retention treatment. So it depends upon person. But how to long is this person. retention treatment? இப்போ இவங்களுக்கு வந்து இது ஜெனட்டிக் பேட்டர்ன். லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸில் ஹேர் லாஸ்க்கு வரவங்களுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஆனால் வந்து ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் லாங் ப்ரொசீஜர் ஒன்லி ஃபார் தெம். பட் இனிஷியலாக நீங்கள் ஒரு தின்னிங்கோட வரவங்களுக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து வி வில் பி டூயிங் த ரிட்டன்ஷன் ட்ரீட்மெண்ட். ஆஃப்டர் தேட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆஃப்டர் வி see the results ப்ராபப்ளி 6 months, சிலருக்கு 8 months ஆகலாம், சிலருக்கு 10 months ஆகலாம். ஸோ ஆஃப்டர் தட் வி வில் டூ இட் லைக் 2 months once as long as they don't have hair loss in between 3 months once. So yearly ஒரு 4 sessions we'll recommend. பட் யூஸ்வலாக அந்த முடி நம்மக்கிட்ட பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வரல சார். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு கெத்தாக இருக்கா? முன்னாடி விட இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் வாஸ் தேர் கால் அபவுட்? என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு போகும்போது கரெக்டாக வருமா அவங்களும் ஒரு டவுட்டில் தான் இருந்தாங்க. ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லடா சொன்ன பக்காவா மாதிரி இருக்கு. பக்காவாக இருக்குது சூப்பர் தான் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நிறைய சர்ஜரிஸ் பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டுமே நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. அவரோட பிஃபோர் பிக்சர் பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். சார் வேறு லெவலில் இருக்கீங்க. ஹவு இஸ் திஸ் ஃபீல் டு யூ நவ்? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது உங்களுக்கு? Ma'am, it's ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். as in like before I won't be able to do my hair styling and everything, and it's something like now I have my longer hair, I can do whatever I want to do with my hair. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். and like main வந்து I always dreamt of having long hair which is like quite dense and look natural as close as possible. So that was my main motto, ma'am. அண்ட் நீங்கள் எப்படிங்க த்ரூ ரெஃபரல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் Yes, friends ma'am. My refer friends பண்ணி. referred through me. Yeah. என்ன சொல்லி உங்களுக்கு எப்படி வந்து ஓகே நம்ம போய் I மேக்ஸ் saw their results and definitely it was quite like interesting to me as well, and that I took as a motivation, and then I decided to come over here. சார் ஃப்ரெண்ட்ஸை சொன்னீங்க. ஆக்சுவலாக சாருக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 1 month தான். இப்போ நீங்கள் போய் அப்படி நின்று உங்கள் ஒய்ஃபோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? I ஏ think ஹூஸ் திஸ் கை மேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த கேமராவே தான் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணும். வரணும் இல்லையா? அவங்களுக்கும் பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பிகாஸ் நிஜமா அவரோட பிஃபோர் பிக்சர் பார்த்துட்டு எனக்கே உள்ளே வரும்போது இட்ஸ் நைஸ் அண்ட் நமக்கு எல்லாமே ஒரு மோர் கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா சார்? உங்களை மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குது சார். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுங்க அப்படின்னு ஒரு பஞ்சில் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். You come to Max, you will definitely see the difference. So for the instant results, you can always go with Cosmetic hair system. You have seen me the transformation, you will definitely see the difference when you come here. All the best. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஹேர் க்ரோத். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மேக்ஸ் அப்படின்றது. வந்து எத்தனையோ கிளினிக்ஸ் இருந்தாலும் they always stand for their uniqueness அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 2 பேர் என் கூட இருக்காங்க. ஒருத்தருங்க ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் நிக்கிதா அவர்கள். இன்னைக்கு along with her we've got Esther also. ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி தான் there's so many clinics. அதாவது நுக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே நிறைய கிளினிக்ஸ் வந்திருந்தாலும் ஐ திங்க் மேக்ஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இத்தனை வருடமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ அழகான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி இருக்குன்னா வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ்? ரிசல்ட்ஸ். ஓ ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் உள்ள வரவங்க வந்து எங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ அவங்க இப்போ பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. I would say trust. 20 years, same field, same location. அண்ட் லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் லாஸ்ட் டைம் இல்லைங்க, யூஸ்வலாக எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் யூ ஹட் பீன் டெல்லிங் மேலே ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி ஆக்சுவலி சிட்டிங் ஆன் த ஃப்ளோ. அண்ட் அந்த இடம் தான் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இதை பற்றி சொல்லுங்கள். We got a lot of clients asking for sapphire hair transplant. நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களும் பண்ணுறோம், பட் டூல் லைக் she mentioned டூல் கேட்டால் யாருக்கிட்டையும் டூல் இருக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் a lot of countries-லேருந்து they were coming here. We have certain rules. ஏன்னா hygiene is very important. protocols ஜாஸ்தியாக இருக்கறனால ஒரு தியேட்டரில் ஒரு கேஸ் தான் ஒரு நாள். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் we wanted to expand. So we've expanded this flow. We've got added more theaters here in this clinic. So that is what you're seeing right now. When customers வந்து ஒரு நம்பி தான் ஒரு கிளினிக் உள்ள போகிறாங்க, பட் லேட்டர் ஆன் if they come to know the particular tool is not there, இது ஒரு விஷயம் இல்லை, பட் they've committed to it என்னும் போது
வாட் தே வுட் டூ நினைக்கிறீங்க? If it was me, I would sue that place. என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Like most of the clients what I have seen so far is they don't realize. So டைரக்டா ஒரு client போறாங்கன்னா அங்க hair transplant பண்ணணும், that is the layman term. எனக்கு hair transplant பண்ணணும்னு போறாங்க, they are not even aware FUE and FUT are extraction techniques and whatever we call sapphire, DHI, the other methods, they are all implantation techniques. இந்த அவேர்னஸே அவங்களுக்கு இருக்காது. இங்கே வர எல்லாருக்குமே we give the basic knowledge. What is a hair transplant, what is a retention, என்ன பண்ணணுங்கிற அந்த அவேர்னஸ் முதல்ல வந்து அவங்களுக்கு we give. FUE எடுக்கிற மெத்தட், DHI வைக்கிற மெத்தட், there's a lot of different techniques to keep, a lot of different techniques to take. So basic education clientsக்கு கொடுக்கிறது is very very important. Everybody goes to places where it is cheap. So you go there, 40,000 குள்ள surgery முடிச்சிருவீங்களா? That is how it is. ஆமாம். So first when the client comes inside, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, what will be good for you, இது மட்டும் இல்லை, லைக் நாட் ஜஸ்ட் ஒன் ஆப்ஷன், வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பேசிக் எஜுகேஷன் கொடுத்தாலே half of the job is done. PRP அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்கின்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்தது, பட் இட் இஸ் அ காமன் திங் இல்லையா? ஸோ could you explain little more? ஆமாம். ஸோ PRP basically it's platelet rich plasma. It's something that is there already in your body. ஹேருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வரவே இல்லை. இட் இஸ் ஃபார் யோர் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், உங்களோட ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஜாயின்ஸ்க்கு. ஸோ ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஒன்லி. அண்ட் ஸ்கின் ஃபார் யோர் பிரைட்னிங், ஃபார் யோர் பிக்மெண்டேஷன், ஸ்காரிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓவர் த பீரியட் டைம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். They introduced into hair for as a maintenance. PRP எடுத்த உடனே முடி கொட்டுறது நிற்கும்? கண்டிப்பாக இல்லை. PRP is something that you already have in your body. கையில் இருந்து blood எடுக்கிறோம், அதே blood தானே ஆல்ரெடி பாடியில் இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் that good, you wouldn't have hair fall in the first place. So everybody is doing PRP. We don't do what everybody else is doing. We are taking your blood, yes, ஏன்னா உங்கள் பாடி fluid, பாடி acceptance ஹையராக இருக்கும். அதில் ஆட் பண்ணுற substances is what makes us different from all the other people in the market. ஸோ எல்லா இடத்துலையும் நார்மலாக வெறும் அந்த இன்ஜெக்ஷன்ஸோட முடிச்சிடுறாங்க, ஜஸ்ட் உங்கள் பிளாஸ்மா மட்டும் எடுத்து. ஸோ இங்கே வந்து we fortify your plasma along with micronutrients and we just don't stop there. We first give dandruff peel to completely clear your scalp. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுறோம், அதாவது க்ரோத் ஃபேக்டர் இன்ஃப்யூஷன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் PRP வாட் வி டூ ஹியர். நம்ம இங்கே வந்து GFC ஃபைப்ரின் பண்ணுறோம். ஸோ ஸ்டேபிள் க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களோட பிளாஸ்மா கூட ஆட் பண்ணி we are going to inject. Follicle Genai 360, again we inject exosomes along with your plasma. ஸோ இதெல்லாம் என்னென்னா advancement in the formulation what is being injected in. ஸோ அதுக்கேற்ற மாதிரி you can expect faster results. But retention treatment is all about consistency. Consistently you are getting the treatment done. So if you ask me, monthly once I'll recommend. Yeah. So later on 3 months once your hair loss is stable. But it depends on the individual இல்லையா? Completely depends upon the individual. அவங்களோட DHT levels எல்லாம் பொறுத்தது. ஓகே, மேபி இப்போ இது ஐ திங்க் இந்த மக்களுக்கும் அந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆஃப்டர் 3 months or 6 monthsக்கு அப்புறம் அவங்களோட க்ரோத்தை பார்க்குறாங்க and they are completely satisfied about it, வரலனா would that affect? Lifestyle-நால people will get affected. You can't change your lifestyle. Imagine BPO-ல work பண்ணுறவங்க, they can't quit their job and go to day duty. They will have to work night shift. And night shift பார்க்குறவங்க 70 to 80% people will lose their hair because sleep is very important. So all of these small reasons, when you can't change your lifestyle, you have to contribute to maintain your hair. So that is where we get into it. So everybody is doing PRP, GFC, these are popular terms. Here we are all about customization. Basic thing என்னன்னா மண் நல்லா இருந்தால் plant நல்லா வளரும். So we have something called dandruff peel, scalp detox இருக்கு, where we cleanse the scalp first of all. அதுக்கப்புறம் we take your plasma, we add based on their stage, their type of hair, we add exosomes சொன்ன மாதிரி, or we add customized growth factors, mix பண்ணி we'll inject it. We have something called low level laser therapy, which is a very beautiful technique, the only treatment US FDA approved for increasing blood flow in the scalp. So we give 30 minutes of that. Then we add based on their blood reports, vitamin D கம்மியா இருக்கு, B12 கம்மியா இருக்கு, இல்லனா this particular thing is high, thyroid levels high இருக்கு, அது பேஸ் பண்ணி we customize their plasma and inject it. And we always finish it off with something called micro needling. இப்போ நம்ம ரூட்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கின் பார்த்துட்டோம், on top of it overall we stimulate the whole process called micro needling. It's a device that we stimulate the scalp locally. So வெறும் PRPக்குன்னு வந்தால் கூட we have like 5-6 treatments where we give along with that PRP. That is what customize. இப்போ Follicle Genai 360 இருக்குது, GFC Fibrin Plus இருக்குது.
ஒரு எங்களோட கிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம், ஒரு பேசிக் டெஸ்ட் டியூபுக்கும் எங்களோட கிட்டுக்கே நிறைய வித்தியாசம். What is GFC? எனக்கு I don't know. I'm just asking. GFC is a more concentrated version of PRP. இப்போ PRP is your platelet rich plasma. GFC is growth factor concentrate. இப்போ உங்கள் blood எடுத்து நம்ம ஒரு centrifuge பண்ணி அந்த bloodல இருக்கிற growth factors எடுக்கிறோம். You process it one more time, it gets concentrated. வடிகட்டின மாதிரி ஆகும். So that is your growth factor concentrate. But people in the market, they sell it in such a way that it's a more concentrate. It's the same blood. உங்கள் blood, if it is concentrated how many times, it's still the same thing. அதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், that is what brings the results out. ஒரு நார்மல் பர்சனாக இப்போ நான் ஐ எம் வாக்கிங் இன் டு மேக்ஸ் அண்ட் டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஐ டோன்ட் ஹவ் அ நாலேஜ் அபவுட் இட். இப்போ நீங்கள் சொன்னது அந்த டூல்ஸே வந்து இது கரெக்டான ஒரு விஷயமா, திஸ் இஸ் வாட் தே பீன் கிவிங் டு மீன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு மக்களுக்கு அது எப்படி வந்து தே வில் ஐடென்டிஃபை, ஓகே இவங்க பண்ணுற ஒரு விஷயம் இந்த டூல் இஸ் அ ரைட் ஒன் தே டூயிங்ன்றது, ஹவு டு தே ஐடென்டிஃபை இட்? பிளைண்டாக 6 செஷன் எடுத்ததுக்கப்புறம் வாங்க வளர்ந்துச்சு வளரலன்னு பார்க்குறதுக்கு பதிலாக எவ்ரி செஷன் வி ஹேவ். ஸோ யூ டன் த செஷன் லாஸ்ட் மந்த், இந்த மந்த் செஷனுக்கு வரீங்க, பண்ணுறதுக்கு முன்னாடி வி எக்ஸாமின் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது. இன்கேஸ் தேர்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் வி மாடிஃபை இட் தென் அண்ட் தேர். ஸோ டிரான்ஸ்பெரன்சி இருக்கும். ஆமாம், ஜென்ரலாகவே கேட்குறேன் நான், எத்தனை செஷனில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்? you can't, there's no textbook answer for this because everybody's blood is different, everybody's hair type is different. நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி கொடுத்தாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் பர்சன் டு பர்சன். பட் மினிமமாக நம்ம பார்க்கணுன்னா எடுத்த ஒரு செஷனில் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. வெதர் யூ யூஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ யூஸ் எனி ஆஃப் தீஸ் ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட், என்னெல்லாம் முடி இப்போ எனக்கு இந்த கொட்ட போதும் 2-3 மாதத்தில் கொட்ட போகுதுன்னா இப்போவே கொட்டிடும். ஸோ த நெக்ஸ்ட் அண்டர்நீத் ஹேர் வில் க்ரோ ஆஃப். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸில் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாட் ஆஃப் ஹேர் ஃபால். ஒரு 3rd 4th மந்த்ல இட் வில் ஸ்டார்ட் டு ஸ்டெபிலைஸ் and then ஒரு 6 to 8 monthsல it will be good. Once you feel okay, எனக்கு I'm happy with this result அப்படின்னு தோணும்போது you will start delaying the process. இப்போ monthly once எடுத்துட்டு இருந்தது ஒரு 3 months once, ஒரு 6 months once, வருஷத்துல ஒரு 2 செஷன், வருஷத்துல ஒரு 3 செஷன், based on your lifestyle you can do it. எனக்கு வந்து பெங்களூர் வாட்டர் செட் ஆகாது, சென்னை when I go to Bangalore தண்ணி hair fall, so then I take one more session extra. It's based on your lifestyle. அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து சர்ஜிக்கலாக போகலாமா இல்லை நான் சர்ஜிக்கலாக அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் ஒரு யூ ஆர் கிவிங் இட். நிறைய பேர் வந்து நான் சர்ஜிக்கல் தே ப்ரிஃபர், பட் ஸ்டில் ஒரு கட்டத்தில் நம்ம சர்ஜிக்கலாக பண்ணி தான் ஆகணும், தே ஆப்ட் ஃபார் சர்ஜிக்கல். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷன் சொல்ல முடியுமா? ஸோ தின்னிங் இருக்கிறத பொறுத்து. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹேர் லாஸ் பார்த்த உடனே வந்திருப்பாங்க நம்மக்கிட்ட, அவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு கம்மி செஷன்ஸ் போதும். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இயர்ஸ் கணக்காக வந்து முடி கொட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா வரப்போ கண்டிப்பாக அது இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இப்போது நீங்கள் 10 நாளில் முடி கொட்டினதுக்கு நீங்கள் வரல, நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக முடி கொட்டை விட்டுட்டு நீங்கள் வரீங்க. ஸோ அந்த டைமில் இருக்கிற அந்த தின்னிங் அதை பொறுத்து, அடியில் எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கேல்ப் எக்ஸ்போஷர் இருக்குது, அந்த ஸ்மூத் அண்ட் ஷைனி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஆஸ் லாங் ஆஸ் தேர் டோனர் இஸ் குட். டோனர் நல்லா இருக்கணும், மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ண முடியுமோ வில் ரெக்கமெண்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இல்லை அவங்களுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் லாஸ் அப்படின்னா வெறும் ரிட்டென்ஷனே போதும், அவங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கிற ஹேருக்கு மேலே நம்ம பிளான்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரூட்ஸ் இருந்தாலுமே வில் கிவ் அ சான்ஸ், அது வளருதான்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் ரிட்டென்ஷன் எல்லாமே கொடுத்து. ஸோ அது போக இப்போ ஒரு சிலருக்கு டோனரே இருக்காது. ஸோ டோனர் ஏரியாங்கிறது நமக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற பெர்மனன்ட் ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு கோ ஹெட் வித் காஸ்மெட்டிக் சிஸ்டம். அண்ட் இப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்னா வாட் ஆர் த டெஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ் ஹவ் பீன் டேக்கன்? லைக் சர்ஜரி போகிறாங்கன்னா ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், ஹெச்ஐவி, இந்த வைரல் மார்க்கர்ஸ் தேவைப்படும், இசிஜி தேவைப்படும், கார்டியாக் ஹிஸ்ட்ரி இல்லை ரீனல் ஹிஸ்ட்ரினா அவங்க டாக்டர்ஸ் கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கணும், தேவைப்பட்ட ஒரு எக்கோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வி மேக் ஷுர் யூ கம்ப்ளீட்லி மெடிக்கலி ஃபிட் பிஃபோர் யூ கெட் இன் டு எனி ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் தட் வி ஹேவ். இதே ரிட்டென்ஷன்னா உங்களோட பிளட்டில் இருக்கிற வைட்டமின் லெவல்ஸ் எப்படி இருக்குது, B12 எப்படி இருக்குது, D எப்படி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது. ஏன்னா தைராய்டு லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா we can't use their blood, so we have to be dependent on our own growth factors. So depends on which treatment you're going for. Blood test வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகும். So since we have our own max diagnostics, we can customize it. Client வெளியே போய் blood test எடுக்கணும்னு அவசியம் இல்லை. That is one more thing that we have. So we have our own lab. So we customize our blood test based on the treatment they're going for. பட் ஜோக்காவே ஒரு விஷயம் நான் கேட்கணும், அது என்ன பசங்களுக்கு மட்டும் ஷேவ் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடக்குது, பெண்களுக்கு மட்டும் லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட் அப்படின்ற இது திஸ் இஸ் லைக் இது நிறைய ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது, ஏன் அப்படி?
I mean, it's personal choice. See, I would not be comfortable going bald. That is something that you would have known by now. So we have options. A lot of places, they don't have options. இப்போ ஃபீமேல்னா bald பண்ணி தான் பண்ண முடியும்னு அவங்களோட tools will be designed in such a way. So tool எங்ககிட்ட variety இருக்கறனால personal choice. If they don't want to go bald, they don't go. Even some men, இப்போ actors எல்லாமே வந்து hairline மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா we don't shave for them. ஒரு tight band மாதிரி போட்டு we do it for them also. Because guys hair is short, we மொட்டை அடிச்சாலும் பெருசா நோ ஆப்ஷன்னால அப்படி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றாங்க. அண்ட் எஸ், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங், ஒவ்வொரு வாட்டியும் வரும்பொழுது நிறைய விஷயம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் மேக்ஸ்? Global expansion. I mean, since like I mentioned, we are the one-stop solution for hair. We were getting a lot of clients from different countries like Singapore, Dubai, Turkey, Australia. So அங்கிருந்து when they were brand தேடி மேக்ஸ் தேடி வரும்போது we thought why not give max to them. So we have expanded in Dubai, in Singapore, and one more other place we're coming up, but you will come to know next time. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒன் கிளைண்ட் she faced or he faced this and later on அது ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கும்பொழுது we also felt like so happy about it. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கா? ரொம்ப நாளாக கல்யாணத்துக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது this month we both are going for her wedding. And many fathers come. அதாவது they look old when they go bald. So people who are having late children, like நாங்கள் நிறைய பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். Like there was one client who came for cosmetic system. When he came in, he was all obese and not taking any self-care and the madri. After 1 or 2 services itself, we were able to see him lose his weight. அவங்களோட டோட்டல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆச்சு. சொல்லப்போனால் ஜிப்பா மாதிரி போட்டுட்டு வந்த ஒரு பர்சன் இனிஷியலாக அவங்க நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு நல்லா கூலர்ஸ் போட்டுட்டு வந்தாங்க. தென் தே ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர், எவ்ரி திங். விமென் அப்படின்னா வி ஸ்பெண்ட் அ லாட் ஆன் க்ளோத்ஸ், வி ஸ்பெண்ட் ஆன் ஜுவல்லரி அண்ட் ஆல் தட். பட் தென் மென், I think I always feel like their beard and hair defines them totally. இன்னைக்கு எல்லா கிளினிக்லுமே டாக்டர் இருக்காங்க, நம்ம போய் பண்ணிடலான்னு பண்ண பிறகு தான் சில விஷயங்கள் தப்பாக போகுது. டெல் அபவுட் யுவர் டாக்டர்ஸ் அண்ட் எவ்வளோ குவாலிஃபைடான பீப்புள் இருக்காங்க இங்கே. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll not have clinic license, அதனால their name itself is studio. So they will get one doctor, ஏதோ ஒரு maxillofacial இல்லைனா டெக்னீஷியனாக கூட இருக்கலாம். they'll call, அன்னைக்கு ஒரு நாள் சர்ஜரி முடிச்சுட்டு they will go. ஃபாலோ அப்க்கு கிளைண்ட் போகும்போது சர்ஜரி பண்ணவங்க பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் வெரி பிக் ட்ரா இன் திஸ் ஃபீல்ட். அதனால தான் லாட் ஆஃப் இந்த பேரே கெட்டு போனது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ் ஒன்லி. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மோர் தென் 30 டாக்டர்ஸ். Surgeons, we don't even have MBBS who do surgery. We have proper surgeons who do surgery. Be it maxillofacial or a plastic surgeon, anesthesia is separate, anesthesiologist irukanga. So we have surgeons which makes us more trustable. Ipo you're doing surgery, ipo naala in the clinic lo more than 7 years I'm here. I have clients who come 7 years back panna surgery vandu paathale they will be like okay you're still here. And the same familiar face paathale and or trust vandrum. You will always get to see your doctor whenever you visit. And it's not just this clinic. We have in Bangalore, Hyderabad, Coimbatore, Delhi vandirkom, abroad also now. So anywhere client goes, ipo client will be here in Chennai but he'll be working in Coimbatore. Anga ponalume vandu it's almost the same face. In a rotational doctors irupanga. So that is something which is very very important. It's not you've done your surgery, ungalku enakku relationship cut aidichunu kediyadu. Whenever you come in, you should always have that comfort zone. That is very important. ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் இருந்திருக்கும், இன்னும் பெட்டர் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஸோ they'll be ready to walk into Max. So what would you like to tell them? So hair defines you, but you define us. Oh my God, எல்லாத்துலயுமே ஒரு பஞ்சோட தான் அவங்க முடிப்பாங்க. But thank you so much to both of you. Thank you so much.